இளையராஜா ஒரு கவிஞரா அவரோட இசை உலகத்தை பற்றியே எழுதின பாடல்கள் நம்ம பார்த்தோம். இதுக்கு முதல்ல வந்து பாட்டாலே புத்தி சொன்னார், பாட்டாலே பக்தி சொன்னார், பாட்டுக்கு நான் பாடுபட்டேன், அந்த பாட்டுகள் பலவிதம் தான், அந்த பாட்டை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற பாட்டு வந்து கும்பக்கரை தங்கையா படத்தோட டைட்டில் சாங்கான என்னை ஒருவன் பாட சொன்னார். இல்லையே வந்து நீங்கள் டைட்டில் சாங் பாடுங்கன்னு கங்கைமேனன் கேட்குற மாதிரி இருக்கும். இதுவும் கும்பக்கரை தங்கையாவும் கங்கைமனோட இயக்கம் தான். கரகாட்டக்காரன் 89 வந்தது இல்லையா? 89லயே ஒரு மாசம் கழிச்சு கரகாட்டக்காரன் வந்து ஒரு மாசமே கழிச்சு அண்ணனுக்கு ஜெயன்னு ஒரு படம் வந்தது. அதுக்கப்புறம் 90ல ஊரு விட்டு ஊர் வந்துன்னு ஒரு படம் வந்தது. அந்த ஊரு விட்டு ஊர் வந்த படத்துல சொர்க்கமே என்றாலும் சூப்பர் ஹிட் பாட்டு. அதுலயும் டைட்டில் சாங் வந்து ஊரு விட்டு ஊர் வந்துன்னு ஒரு டைட்டில் சாங் ராஜா பாடியிருப்பாரு. அதான ஒரு நார்மலான பாட்டு தான். பாக்யராஜோட டைட்டில்லாம் வித்தியாசமா போடுறத பத்தி நிறையவே எழுதிப்பாங்க. கங்கைமனோட படங்களோட டைட்டிலுமே வந்து வித்தியாசமா அவர் பண்ணுவாரு. கும்பக்கரை தங்கையோட டைட்டில் சாங் பயங்கர ஃபன்னா பண்ணியிருப்பாரு. இந்த பாட்டோட லிரிக் கங்கைமரன் அவர் பாட சொல்றாரு இல்லையா, அதை வச்சு அவர் எழுதியிருப்பாரு இளையராஜா சார். என்னை ஒருவன் பாட சொன்னான், அவன் சொன்னது போல் நான் பாடுகின்றேன், முன்னை கடன்கள் தீர்த்திடன்றான், நல்ல அண்ணனுக்கு தம்பியாம் அருள் குமரன். இதுதான் வரி. பட் அதில் வந்து கங்கைமரன் அவரோட ஒரு குறும்புத்தனத்தை பண்ணியிருப்பாரு. நல்ல அண்ணனுக்கு தம்பியாம்னு நிறுத்திட்டு கங்கை அமரன் அப்படின்னு கங்கை அமரன் சொல்கிற மாதிரி வரும். அதில் வந்துட்டு கங்கை அமரன் சொன்ன உடனே கங்கை அமரன் இளையராஜா அடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு வரும். அது இப்போ பாட்டு வந்தப்போ கேசட்டில் கேட்டுட்டு படம் வராமல் கேசட் பார்த்துட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி பேசிட்டோம். கங்கை அமரன் சொல்லும்போது இளையராஜா போய் அடிப்பார் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சவுண்டு வரும். பட் ஆனால் இதில் எப்படி வரும்னா கங்கை அமரனை கை தட்டுற மாதிரி தான் வரும். நல்ல அண்ணனுக்கு ஓஹோ தம்பியா ஆஹா கங்கை அமரன். மேபி அதெல்லாம் இளையராஜா சார் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பாருன்னு நாங்கள் பேசிக்கிட்டோம். இதுலேயும் அப்படி தான் இருக்கும். இளையராஜா ரொம்ப அமைதியாக இருப்பார். அவர் அப்படி பாட்டு எழுதுறது பக்கத்தில் கங்கை மேலே உட்காரதெல்லாம் டைட்டில் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் நமக்கு. இதில் வந்து நிறைய உள்பொருள் வச்சிருப்பார் இளையராஜா. ஒரு கவிஞராக அவர் வந்து இன்னும் நிறைய பேர் பேசணும்னு நான் சொல்லிட்டே இருக்கேன் இல்லையா. இதில் வந்து வச்சிருப்பார் என்னன்னா, முன்னை கடன்கள் தீர்த்திடண்டான்ங்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்குது. ஒன்று வந்து ஒரு தம்பியாக ஒரு அண்ணனுக்கு உண்டான கடன், இதெல்லாம் நான் பண்ணணும், இது என்னோட கடமை அப்படிங்கிற ஒரு பொருள் வருது. அப்புறம் ஏற்கனவே மேபி கங்கை அமரன்ட்ட இளையராஜா சொல்லியிருப்பார் போல, கரகாட்டக்காரன் நான் பாடினேன், அதுக்கப்புறம் அண்ணனுக்கு ஜெயில அவர் பாடல டைட்டில் சாங்கு. இதுல டைட்டில் சாங்கு ஊரு விட்டு ஊர் வந்து பாடியிருப்பாரு. ஆனா அது வந்து பாடி சேர்த்துன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நான் உனக்கு பாடித்தரேன்னு சொல்லியிருப்பாரு போல. அதனால எனக்கு பாடித்தரேன்னு சொன்னீங்களா, எனக்கு பாடுன்னு கங்கைமரன் கேட்டிருக்கலாம். அதனால நீ சொன்னீங்களா அதை செஞ்சு கொடுன்னு சொல்றதா முன்னை கடன் வச்சுக்கலாம். பிளஸ் பக்தி மார்க்கமா எடுத்துக்கிட்டா இது முன்ஜென்ம கடன் நான் உனக்கு பண்ணணுங்கிறது அப்படிங்கிற பொருள் இதில் வரும். இப்படி 2-3 பொருள் அவர் எழுதியிருப்பாரு. நல்ல அண்ணனுக்கு தம்பியாம் கங்கை அமரன் அவருக்கும் வச்சாச்சு, நல்ல அண்ணனுக்கு தம்பியாம் அருட்குமரன் முருகனை நினைச்சு பாடின மாதிரி ஆச்சு. இப்படி அந்த பல்லவி அமைஞ்சிருக்கும். சரணத்தில் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக நிறைய விஷயம் பண்ணியிருப்பாரு. பண்ணைப்புறம் எங்கே சென்னை நகர் எங்கே, எங்கெங்கு சென்றாலும் மண் ஒன்று தான். பண்ணைப்புறம் எங்கேயோ இருக்குது, சென்னை நகர் எங்கேயோ இருக்கு, அவர் எங்கிருந்து எங்கே வந்திருக்காருன்னு சொன்னா ஆனால் மண் ஒன்று தான், நம்ம தாய்நாடு நம்ம பூமி ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி பொருள். இங்கே எம்மொழி ஆனாலும் பண் ஒன்று தான். அவர் எல்லா மொழியிலுமே பாட்டு போட்டுட்டு இருக்காரு. ஸோ இரண்டாவது இசைக்கு மொழி இல்லை, எல்லா இதனாலும் மொழி ஒன்று. பாடலும் அள்ளி அள்ளி எனக்களித்து மொத்தமாய் பாடவே சொல்லித்தர அவன் சொல்லி கொடுத்து என்னை ஒருவன் பாட சொன்னான். ஒரு அல்டிமேட்டான ஒரு கர்நாடக சங்கீதம். எனக்கு இந்த ராகமெல்லாம் தெரியல, பட் ஆனால் அப்படியே அந்த இசையும் வந்து அப்படி கூடவே மியூசிக் போட்டுட்டு இருக்கும். அப்படி இருக்கும் அந்த தபேலாவோட தாளக்கட்டு. அதாவது இறைவன் வந்து அவர் வந்து சொல்லுவார் இல்லையா, எனக்கு வந்து இந்த பாட்டு நான் பாடலை, எனக்கு யாரோ கொடுக்குறாங்க, நான் போடுறேன்னு சொல்லி அவரோட நம்பிக்கையில் சொல்லுவார் இல்லையா. அப்படி வந்து அத்தனை பாடலும் அள்ளி அள்ளி எனக்களித்து மொத்தமாய் பாடவே சொல்லித்தர அவன் சொல்லி கொடுத்து, மொத்தமா அந்த பாட்டை கொடுத்து சொல்லி கொடுக்கறதுக்கு அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதாவது இவர் தான் நிறைய பேருக்கு அந்த பாட்டை சொல்லி கொடுக்குறாரு. இப்படி பாடுங்க, அப்படி பாடுங்க, இப்படி மியூசிக் போடுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த வரி திரும்ப திரும்ப கேட்டா என்ன பொருள்னு கேட்டா, மொத்தமாய் பாடவே சொல்லித்தர அவன் சொல்லி கொடுத்து, இந்த எல்லா பாட்டுமே சொல்லித்தரத்துக்கு எனக்கு அவன் தான் சொல்லி கொடுத்தான் அப்படின்னு. இது வந்து ஒரு கவிஞர் வந்து ஏன் ஒரு இவ்வளோ பெரிய கவிஞர் இளையராஜா ஒரு தண்ணீர் இல்லாத கவிஞர் அப்படின்னு நான் நினைக்கிறதுக்கு இந்த மாதிரி வரி ஒரு காரணம். இதோட அல்டிமேட்டா 2வது சரணத்தில் பார்த்தீங்கன்னா, உழைப்பவரும் உழைத்து களைத்தவரும் என்றும் இளைத்தவரும் ஏய்த்து பிழைத்தவரும் படிப்பவரும் கொள்ளை அடிப்பவரும் குடிப்பவரும் அன்பில் துடிப்பவரும் எல்லாருமே யாரா இருந்தாலும் சரி, எவரெவர் ஆகினும் அவருக்கு ஒரு துயரம் உயர் இசை கேட்டிடில் துயர் மணி. இந்த பாட்டை கேட்டாலே உங்களுக்கு உயிர் வந்து உருகும். இன்னிசை என்னிசை எவருக்கும் பொது என்றள்ளி கொடுத்து என்னை ஒருவன் பாடி சொன்னான். என்னோட இசை வந்து எல்லாருக்கும் பொதுவானது, யார் வேணா கேட்கலாம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாம் கேட்கறதுக்கு தான். இது எவருக்கும் பொதுன்னு சொல்லிட்டாங்க, 4 ஆளுக்கு பாட்டு எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்கு வந்து எந்த சட்டமும் அனுமதிக்காது. அந்த பாடலுக்கு உண்டான உரிமை யாருக்கும் அவங்களுக்கு தான். அது எல்லா இசையமைப்பாளர்களும் அதுதான். இதில் ராஜாவை மட்டும் எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா இசையமைப்பாளருக்கும் அதுதான். பாட்டை நீங்க கேட்டுக்கலாம். அது வந்து எந்த காத்துல வேணா அந்த பாட்டு போகும், யாரு காதுல வேணா கேட்டுக்கலாம். ஆனா அதை வச்சு காசு சம்பாதிக்க நினைக்கிறவங்களுக்காக எழுதப்பட்டது இல்லை. இந்த மாதிரி அவர் லிரிக்லயே அவர் பாட்டு எழுதினவங்களை பாடல்களை பத்தி சொல்லியிருக்காரு. இன்னொரு அல்டிமேட் பாட்டு இருக்குது, அதை பத்தி இன்னொரு நாள் பார்க்கலாம்.